ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பச்சரிசி மட்டுமே வச்ச பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த களத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நான் மெசரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ அரிசி இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. பொன்னி பச்சரிசி, மாவு பச்சரிசி, அப்படி இல்லைன்னா ரேஷனில் வாங்கின பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரிசியை குறைஞ்சது 3லிருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அப்பம் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வரும். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். பொதுவாக களத்தப்பமில் சீரகம் சேர்த்து தான் செய்வாங்க. உங்களுக்கு இதனுடைய ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துடுங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும். இப்போ நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ இது பாகுப்பதம் வந்துடக்கூடாது, வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய பாகு சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை உடனே ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கண்டிப்பாக வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த சூட்லேயே மாவு வேகிற போது அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஒருவேளை ஆறிடுச்சுன்னா கூட திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பச்சரிசிக்கு நமக்கு கரெக்டாக 2லிருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்கக்கூடாது, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்போ நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், களத்தப்பத்துக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ இந்த மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றுற போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி விழுகணும், ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம களத்தப்பம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு ஆப்பக்கல் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. உங்ககிட்ட ஆப்பக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் அது வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம ரெகுலராக தோசை செய்கிற தோசைக்கல்லில் கூட செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸோ இந்த தேங்காய் அந்த அப்பத்துக்கு மேலே சும்மா ஒரு அலங்காரத்துக்காக தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் நெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அப்பம்மாவை நல்லா கலந்துட்டு இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு உள்ள சேர்த்துடுங்க. இப்போ ஸ்டவ் ஹையில் தான் இருக்குது. இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை இந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டுட்டு கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் அப்பம் வந்து சுற்றியுமே நல்லா பொன்னிறமாக வெந்து நல்லா கார் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு டைம் மாவு சேர்க்குற போதும் இதை நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கிறதுனால அது நல்லாவே சாஃப்டாக வெந்துடும். திருப்பி போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா களத்தப்பமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம களத்தப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், இது மேலே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் உள்ளே அப்படியே தேன்கூடு மாதிரி நல்ல லேயராக சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.